Hi students, welcome to Vedam Max. நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதத்தில் பயிற்சி 3.4 பார்க்கலாம். இந்த விகிதமுறு கோவைகளோட எளிய வடிவம், அதாவது சுருங்கிய வடிவத்தை கேட்குறாங்க. அது சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான் இதுவும். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? x² - 1 டிவைடட் பை x² + x. இது எப்படி நம்ம சுருக்கி எழுதலாம்? x² - 1² எழுதலாங்களா? டிவைடட் பை இந்த x² இங்கேயும் x இருக்குது, இங்கேயும் x இருக்குது. அப்போ ரெண்டுலேருந்து எக்ஸை காமனாக வெளியே எடுத்துக்கிட்டா என்ன கிடைக்கும்? ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் இருக்கும். இந்த எக்ஸ் போயிடுச்சுன்னா மீதி இங்கே ரிமைனிங் 1 இருக்கும். சரிங்களா? இப்போ இது a² - b² ஃபார்முலா வடிவில் இருக்குங்களா? a² - b² எப்படி எழுதலாம்? நம்ம a + b × a - bன்னு எழுதலாங்களா? இப்போ ஏங்கிற தாவில் எக்ஸும் பிங்கிற தாவில் 1 இருக்குது. அப்போ a + bனா அது x + 1, a - bனா x - 1 டிவைடட் பை x × x + 1ன்னு இருக்குது. x + 1 x + 1 கேன்சல் ஆகிடும். அப்போ இதோட எளிய வடிவம் என்னது? x - 1 இருக்குது டிவைடட் பை எக்ஸு. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்க? x² - 11x + 18. இது எப்படி எழுதலாம்? நம்ம இது காரணிப்படுத்தலாங்களா? இப்போ காரணிப்படுத்தினோமா ரெண்டையும் பெருக்கும்போது 18ன்னு நமக்கு வரணும். கூட்டும்போது என்ன வரணும்? -13ன்னு வரணும். அப்போ என்ன வரும்? 9 2 18ன்னு எழுதலாங்களா? ஆனால் நமக்கு கூட்டும்போது -11ன்னு வரணும். அப்போ -9 -2ன்னு இருந்தால் தான் கூட்டும்போது -11ன்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18ன்னு வந்துடும் பெருக்கும்போது. அப்போது இது இதோட காரணி என்ன? x - 9, அடுத்தது x - 2, அடுத்து இதுங்களா? அடுத்தது x² - 4x + 4 கண்டுபிடிக்கணும். அடுத்தது x² - 4x + 4. இதுக்கு எப்படி காரணிப்படுத்தலாம்? இது பெருக்கும்போது +4ன்னு வரணும், கூட்டும்போது -4ன்னு வரணும். அப்போ ரொம்ப சிம்பிள். 2 2s are 4ன்னு வரும். இப்போ கூட்டும்போது -4ன்னு வரணும். அப்புறம் ரெண்டு இடத்துலையும் மைனஸ் வரணும். பெருக்கும்போது +4. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 2 × 2 4. இப்போ நமக்கு இதோட காரணி என்ன? x - 2 x - 2. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ x - 9 × x - 2 டிவைடட் பை இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x - 2 x - 2 ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? x - 9 டிவைடட் பை x - 2. இதுதான் ரெண்டாவது சம்மோட சுருங்கிய வடிவம். நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மு. தேர்டு சம் என்ன இருக்குது? நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 9x² + 81x. இப்போ 9x² எப்படி எழுதலாம்? +81x. இது எப்படி எழுதலாம்? நம்ம இதுலேயும் எக்ஸு காமனாக இருக்குது, இதுவும் 9ன் மடங்காக இருக்குது. அப்போ ஒரு 9ஐயும் ஒரு எக்ஸையும் நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோமா இங்கே ஒரு எக்ஸ் தான் இருக்கும். ஒரு எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் இருக்கும். ப்ளஸ் 9 9 81ங்களா? இப்போ 9 9 81ங்கிறதுனால ஒரு 9 வெளியே போயிடும், ஒரு 9 இருக்கும், எக்ஸும் வெளியே போயிடுச்சு. இதோட சுருங்கிய வடிவம்னா இது. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x³ + 8x² - x. x³ + 8x² - 9x. இதை எப்படி எழுதலாம்? இது ரெண்டையும் இதில் எக்ஸுங்கிற டேர்ம் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அதனால் காமனாக வெளியே எடுத்தா என்ன வரும்? இங்கே x² வந்துடும். ப்ளஸ் 8 ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் இருக்கும், -9 மட்டும் இருக்கும். இப்போ இதை காரணிப்படுத்தலாம். பெருக்கனா 9ன்னு வரணும், பெருக்கனா 9ன்னு வரணும். நமக்கு கூட்டனா என்ன வரணும்? 8ன்னு வரணும். இப்போ என்ன நம்பர் போடலாம்? 9 9ன்னு போடலாங்களா? இப்போ நமக்கு
பெருக்கும்போது -9ன்னு வரணும், கூட்டும்போது +8ன்னு வரணும். அப்போ சின்ன நம்பர்கிட்ட மைனஸ் போட்டால் வந்து +8ன்னு வரும். +9 -1 வரும், +8ன்னு வந்துடும். கூட்டினா +8, பெருக்கும்போது -9ன்னு வந்துருச்சு. இப்போ இதை எப்படி நம்ம எழுதலாம்? x இன்ட்டு இந்த x அப்படியே வரணும். இது வந்து x -1 x +9. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற நியூமரேட்டரில் இருக்கிறது என்ன சால்வ் பண்ணி வச்சுருக்கோம்? 9x x +9 டிவைடட் பை இது என்னது? டினாமினேட்டர் x இன்ட்டு x -1 x +9. இப்போ x +9 x +9 கேன்சலுங்களா? இப்போது 9, இப்போது இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ 9 டிவைடட் பை x -1. அடுத்து ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க? p² - 3p - 40. p² - 3p - 40. அப்போ என்ன வரும்? -40னா இதை எப்படி பண்ணலாம்? பெருக்குனா 40ன்னு வரணும், -40ன்னு வரணும். கூட்டினா என்ன வரணும்? -3ன்னு வரணும். இப்போ வந்து 8 5 40ங்களா? இப்போ வந்து பெருக்கும்போது பெரிய நம்பர் முன்னாடி குறி போட்டால் மட்டும்தான் இங்கே கூட்டும்போது -3ன்னு வரும். மைனஸ் வந்து பெரிய நம்பர் முன்னாடி போடணும். பெருக்குனா I8 40 -40, கூட்டும்போது -3ன்னு வந்துருங்களா? ஓகே, இப்போ வந்து இதை எப்படி எழுதலாம்? p - 8 p + 5ன்னு எழுதலாங்களா? இப்போது அடுத்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? டினாமினேட்டரில் 2p³ - 24p² + 64p. இப்போ வந்து இதில் எல்லாத்துலேயுமே p வந்து காமனாக இருக்குது. p காமனாக இருக்குது, ரெண்டையும் காமனாக வெளியே எடுத்துடலாம். 2pயை வெளியே எடுத்துட்டோமா இங்கே வந்து என்ன வரும்? p² மட்டும் இருக்கும். மைனஸ் 2 காமனாக வெளியே எடுத்துட்டோமா என்ன வரும்? 12 2 24ங்களா? 12p இருக்கும். அடுத்தது 32 இருக்கும். சரிங்களா? 64ல் 2 காமனாக வெளியே எடுத்துட்டா 32, 32 2 64ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து இதை பெருக்கும்போது 32 + 32 வரணும். ஆனால் கூட்டும்போது -12ன்னு வரணும். அப்படின்னா என்ன வரும்? 16 2. இப்போ வந்து 16 2 32, அதை கழிச்சா -14 வந்துடும். அப்போ 8 நாங் 32 வரும். 8 நாங் 32ங்களா? இப்போ ரெண்டுக்கும் அங்கே கூட்டினா -12 வரணும். அப்போ ரெண்டையும் கூட்டினா -12ன்னு வருது. ரெண்டையும் பெருக்கும்போது +32ன்னு வந்துடும். இப்போ வந்து இதை எப்படி எழுதலாம்? 2p. இது வந்து எப்படி எழுதலாம்? -p - 8 p - 4 அப்படின்னு எழுதலாங்களா? இப்போது நியூமரேட்டரில் என்ன இருக்குது? நியூமரேட்டரில் p - 8 p + 5ன்னு இருக்குங்களா? டிவைடட் பை அடுத்தது டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 2p p - 8 p - 4. இப்போ வந்து இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது? p - 8 p - 8 கேன்சல் ஆகிடுச்சுன்னா p + 5 மட்டும் இருக்குங்க மேலே நியூமரேட்டரில். கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 2p இன்ட்டு p - 4. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சம்மில் 4 பார்ட்டுமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.